ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய அளப்பெரிய கிருபை நமக்கு உண்டாயிருந்தபடினாலே திரும்பவும் ஒரு பரிசுத்த நாளை கண்டு இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்வதான ஒரு நல்ல பாக்கியத்தை நம்ம திரும்பவும் பெற்று அவரை பாடி மகிமைப்படுத்தினோம். அதற்காக நான் என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். விசேஷமாக இந்த நாள் குருத்தோரை ஞாயிறு என்று அனுஷ்டிக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. உலக கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த நாளில் பவனி போய் ஆண்டவரை ஓசன்னா ஓசன்னா என்று பாடுகிற நாளும் காலமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாமும் திரும்பவும் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கும் கலக்கர்கள் பாராட்டினார். நாமும் கூட இந்த நாளில் கர்த்தரை பாடவும் ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரை பாடவும் தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கும் கூட கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை கர்த்தர் தாமே தேவனாகிய கர்த்தர் தாத்தா. வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் கலந்து வந்த பொழுது அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் பல முன் தீர்க்க தரிசனமாக வேத புத்தகத்தில் பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அந்த எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி கடந்து போனார். அதிலே ஒரு வார்த்தை தான், ஒரு ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி முன் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அந்த வாக்கியத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக ஒரு கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அவர் என்ன செய்தார்? அவர் ஏறி கடந்து போனார் என்று நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. முன்னடப்பார் பின்னடப்பாரும் ஆகிய ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரை வாழ்த்து கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா சோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆண்டவரை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தி ஓசன்னா சொன்னார்கள், களி கூர்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதற்காக நானும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முன்னே நடப்பாரும் பின்னே நடப்பாரும் அப்படி கோஷமிட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன் என்று அவர்கள் உள்ளத்துக்குள்ளே உணர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? முன்னடப்பார் பின்னடப்பார்கள் ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்காக நாம் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துவமாக. முன்னடப்பார்கள் அவருடைய வருகையை முன்னறிவிக்கிறவர்களாக கடந்து போனார்கள். பின்னடந்தவர்கள் அவரை பின்பற்றி கடந்து போகிறவர்களாக, அவர் அடிச்சோடில் நடக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்கிறதற்கு ஓமையாக முன்னும் பின்னும் நடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஆவிக்குரிய கருத்தாக ஆசீர்வாதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டும் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அவரை பின்பற்றி அந்த ராஜாவை பின்பற்றி அவர் வழியில, அவர் கடந்து போன வழியில நானும் நீங்களும் நடந்து போக வேண்டியிருக்கிறது, பின்பற்றி கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அந்த ராஜாவுடைய வருகையை முன்னறிவித்த பரிசுத்தவான்களைப் போல அவர் வருகிறார் அவர் வருகிறார் என்று பின் வருகிறார் என்று சொல்லி அவருடைய வருகையை நாம் முன்னறிவிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். நாம் முன்னடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், நாம் பின்னடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. எப்படியோ கர்த்தர் ஒரு நல்ல பரிசுத்த ஆராதனையை தேவனாகிய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக லூக்கா புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 60 முதல் 62 வசனங்களை 60, 61, 62 வசனங்களை தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளுக்குரிய பிரசங்க வாக்கியமாக எனக்கும் உங்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை அருள்வாராக. வாசிக்கலாம். ஒருவர் எழுந்து நின்று லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 60, 61, 62 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றால் அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார்.
சேவல் கூகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை உடனே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து நல்ல பக்கத்துல வச்சு வாசிங்க, அப்படின்னா சத்தமா கேட்கும். ஒரு நேரம் சொன்னா அப்படிதான் வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இன்றைக்கு கூர்ந்து கவனிக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஆண்டவர் ஏற்கனவே பேதுரு ஐயா கிட்ட சொல்லியிருந்தாரு, சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவிடத்தில் என்ன செய்திருந்தார், சொல்லியிருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது அவரு அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, அவரு மறுதலித்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி திறமாக பேசினார்னு பார்க்கிறோம். ஆனால் அவருடைய மாம்ச வைராக்கியமும் அவர் வீரமும் என்ன செய்யல, அங்கே நிக்கல அப்படின்னு சொல்லி நாம் அங்கே என்ன செய்யப்படுகிறது, பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே மெய்ப்பித்து விட்டது, நடந்து விட்டது. அங்கே அவர் நெருக்கப்பட்ட பொழுது 2-3 பேர் பெண்களும் சிலருமாக அவரிடத்தில் நீ கலினில் அல்லவா உன்னை பேச்சு வெளிப்படுத்துகிறது, நீயும் இந்த இயேசுவோடு கூட இருந்தாய் என்று சொன்ன பொழுது அவருடைய மாம்ச வைராக்கியமும் அந்த வீரமும் இந்த சூரமும் நிக்கல. அவர் என்ன செஞ்சுட்டாரு, ஆண்டவரை மறுதலிச்சுட்டார். அப்போ சேவலும் கூவிட்டு சொன்ன மாதிரி ஆண்டவர் திரும்பி பேதுருவை என்ன செய்தார், நோக்கி பார்த்தார். அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு அவர் உள்ளத்துல ஒரு உணர்வு உண்டாக்கிட்டு, ஐயோ ஏற்கனவே நம்ம குருநாதர் இப்படி சொன்னாரு, சொன்ன மாதிரியே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் தம்முடைய தவற தான் செஞ்ச அந்த தவற அந்த தப்பை அவர் உணர்ந்துட்டாரு. உணர்ந்து அதை நினைவு கூர்ந்து உடனே வெளியே போய் மனம் கசந்து அழுதார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனிதர்களாக இருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம், தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம், குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். தவறு செய்கிற பொழுது பேதுரை போல தவறை ஒத்துக்கொண்டு அதற்காக மனஸ்தாபப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இந்த வேத பகுதி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. நாம் தவறி விடுகிறோம், தவறு செய்து விடுகிறோம், நாம் பாவலயத்தில் இருக்கிறோம், நாம் பலவீனமான மனிதர்களாக இருக்கிறோம். நாம் சில வேளைகளிலே இதே போல பதறி பாவம் செய்து விடுகிறோம், பதறி தவறு செய்து விடுகிறோம். அப்படி நாம் தவறு செய்கிற பொழுது இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய தவறை உணர்ந்து ஒத்துக்கிட்டு அவர் என்ன செய்தாரா, மனஸ்தாபப்பட்டாரு. மெய் மனஸ்தாபம் அவருக்கு உண்டாச்சுன்னு சொல்றான். அப்படி நாமும் தவறு விடுகிற பொழுது தப்பு ஏதாவது பண்ணிட்டோம்னா, நம்ம செஞ்சது தப்புன்னு நமக்கு எந்த வகையிலாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, குட்டப்படுகிறது என்று சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறோம்னா நாம் அதுக்காக வருந்தணும், அதுக்காக நம்ம மனஸ்தாபப்படணுங்கிறதா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி காண்பிக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கு. ஏன்னு சொன்னா அப்பந்தான் அந்த தப்பு நம்ம திரும்பி செய்ய மாட்டோம், அந்த தவிர திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில செய்துக்கிட்டே என்ன செய்ய மாட்டோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அந்த தப்புல இருந்து நமக்கு விடுதலையும் கிடைக்கும், வெளியே வர முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இது எழுதப்பட்டிருக்கு. மெய் மனஸ்தாபம் எந்த ஒரு காரியத்தில் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்ம வருத்தப்படலை அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு காலம் நம்ம இடத்துல இருக்கிற மிச்சம் இருக்கிற சொச்சமா இருக்கிற குணக்கேடுகள்ல இருந்தோ அல்லது சில தவறுகள் இருந்தோ அடிக்கடி நம்ம செய்கிற காரியங்கள் விழுந்து போகிற காரியங்கள் இருந்தோ நமக்கு விடுதலை கிடைக்காது என்பதற்காகத்தான் இதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 12 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாசிங்க.
இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனை நாம் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத நாள் உம்மை சோதரிக்கிறேன். வாரத்துல 2 நேரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணா. தன்னை பெருசா நினைச்சு எதிரில் இருந்து மார்பிளை வயத்திலையும் அடித்து கொண்டு காவியாய் என்பது கிருவியாயிரும் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஆயக்காரனை பார்த்து அற்பமாக நினைச்சு அவர் அங்கே தேவ சமூகத்தில் தம்முடைய நல்ல காரியங்களை நிமித்தம் பெருமையோடு ஆண்டவர் சமூகத்தில் அவர் வந்து நின்று இருந்தார். அந்த பெருமை அவருடைய சிந்தையில் இருந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அந்த பரிசேயனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் பல வேளைகள் அது வரத்தான் செய்கிறது என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு காரியமாக இருக்கு. நம்மகிட்ட நல்ல காரியம் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்முடைய இல்லைங்கிறத நம்ம அநேகமான நேரங்களில் நம்ம என்ன செய்து போறோம், மறந்து போகிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மகிட்ட இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அது இல்லை. ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் நல்லவங்களாக நானும் நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நல்லவராக தேவன் எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் வந்து இருக்கிறபடினாலே, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே, அந்த சாரமும் மகிமை அவரை சார்ந்து இருக்கிற அந்த ஆசீர்வாதமும் மகிமையும் நமக்கு கிடைச்சபடினாலே அவருடைய நல்ல கல்யாண குணங்கள் காரியங்கள் நம்ம இடத்துல என்ன செய்திருக்கிறது, கொஞ்சம் உற்பத்தி ஆகியிருக்கிறது. அது ஒட்டி அது நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது என்பதுதான் உண்மையா இருக்கிறது. இதை பல வேளைகளில் நம்ம மறந்து போயிருக்கோம். அது என்னமோ நம்முடைய சொந்த காரியம் போல, நமக்குள்ள ஏற்கனவே இருந்த சொந்த காரியம் போல பல காரியங்களை நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு நம்ம சொந்தம் கொண்டாடி நம்மளை குறித்து பெருமையா நம்ம எண்ணுகிற சிந்தனை இந்த பரிசேயனுக்கு மாத்திரமல்ல, ஆண்டோட பிள்ளைகளாக நமக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பல வேளைகளே வந்தது உண்டு. அது நம்ம இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக நம்முடைய காரியங்களை கெடுத்து போட்டதும் உண்டு என்று சொல்லி நாம் எண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. நம்முடைய விளைவுகளை ஒத்துக்கொள்ளாத மனநிலை நமக்குள்ள இந்த தற்பெருமை கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம், ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். அல்லேலூயா. அதனால ரொம்ப நாம் கவனமாக நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறார். பேதுரு வெளியே போய் மனக்கசந்து அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு தப்பு நடந்துட்டு, ஒரு தவறு நடந்துட்டு, குருநாதரை தெரியாத மறுதளிச்சிட்டாரு. ரொம்ப நெருக்கிற பொழுது உயிருக்கு பயந்து அவர் என்ன செஞ்சுட்டாரு, அவரை தெரியாது சத்தியம் பண்ண சபிக்கவும் பண்ணார்னு வேத பகுதிகளில் பல மற்ற சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் அவர் நோக்கி பார்த்த பொழுது அவர் உள்ள உடஞ்சிட்டு, எவ்வளோ பெரிய தப்பை நம்ம பண்ணிப்பட்டோம், செஞ்ச தப்பை அவர் உணர்ந்தாரு, ஒத்துக்கிட்டாரு. அதற்காக அவர் மனம் கசந்தாரு, அழுதாரு, அவருக்கு மெய்மனத்தாபம் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. அதனால அவர் திரும்ப அந்த தப்பை வாழ்க்கையில ஒரு நாள் அவர் செய்யலன்னு நம்ம பார்க்கிறோம். திரும்ப எவ்வளவோ அவரு திரும்ப திருச்சபை எழுப்பின பிற்பாடு, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் எவ்வளவோ நெருக்கி இருப்பாங்க, எவ்வளவோ நெருக்கமான காலங்கள் சூழல் வந்திருக்கு. அவர் தைரியமாக இயேசுவுக்கு சாட்சியாக நின்றார். அவர் மரணத்துக்கு உயிர்த்தெழுந்தலுக்கும் சாட்சியாக அவர் நின்றார். தைரியமாக ஆசாரியருக்கு முன்பாக, அதே வேதபாரர்களுக்கு முன்பாகவும், பரிசேய கூட்டத்தாருக்கு முன்பாகவும், ஜனசங்கத்துக்கு முன்பாகவும் அவர் என்ன செஞ்சாரு, அவர் தைரியமாக கர்த்தரை குறித்து சாட்சி பகர்ந்தார்
என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால அதிகமாக அவர் அடிக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார். கடைசியில் அவர் என்ன செஞ்சாங்க? கொலையும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் அறிஞ்சிருக்கிறோம். வேதத்தில் எழுதப்படாட்டாலும் பரிசுத்தவானுடைய சரித்திரங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். கடைசியில் அவரையும் சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. அப்படி அரைஞ்சு கொள்கிற பொழுது அவருக்கு இந்த வருத்தம் உள்ளுக்குள்ள ஒரு ஓரத்தில் இருந்துச்சு. இது எப்படி சமன் செய்ய முடியும்? இது எப்படி நேர் செய்ய முடியும்? இது எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு திகைப்பு, ஒரு வேதனை. அது அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, மிச்சம் இருந்த அவருடைய ஜீவகாலங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று தீவிரமாக ஊழியம் செய்த போதிலும் அவருக்கு உள்ளுக்குள்ள அது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது நான் அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்துட்டு, என் குருநாதனை நான் எப்படி இருந்தாலும் மறுதளிச்சுட்டேனே அப்படிங்கிற அந்த துக்கம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்க போல இருக்க. அதனால கடத்தில் சிலுவையில் அரைஞ்சு கொள்ள குறித்து நான் சிலுவையில் அரைஞ்சோன்னு சொல்லியிருக்காரு. இந்த சிலுவை மரத்துக்கு நான் பாத்திரம் நல்ல, அதனால நான் அவரை மறுதளிச்ச ஒரு பாவி, என் தேவனை நான் மறுதளிச்ச பாவி. ஆனபடினால என்னை தலைகீழ நட்டுங்க, என் சிலுவையில என்னை தலைகீழ என்ன நட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரை தலைகீழ நட்டுனாங்க. அதிகமான பாரத்தை அந்த சிலுவையில அவர் அதிகமாக அனுபவிச்சாரு. அதுதான் அதுக்கு பிராயச்சித்தம்னு அவர் மனம் சொல்லி சாந்தி அடைஞ்சிச்சு அப்படின்னு பேதுரு குறித்தான முடிவுகளும் சரித்திரமும் நமக்கு சொல்லுகிற ஒன்றாக இருக்கிறது. 3 ஆணியில ஒரு மனிதனுடைய சரீரம் முழுவதும் தொங்குகிற பொழுது எவ்வளவு வேதனை காட்டிலும் தலகுந்திரன்னா எவ்வளவு அந்த சரீரத்தினுடைய பாரம் எந்த அளவுக்கு அந்த 3 ஆணி காயங்கள்ல அது தாக்கப்பட்டிருக்கும் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை திரும்ப அந்த தப்பை செய்யாது காரணம் என்ன தெரியுமா? அவர் தப்பை உணர்ந்து ஒத்துக்கிட்டு அதற்காக மெய் மனசாபப்பட்டார். நாமும் நம்மிடத்தில் தவறு இருக்கிறது என்று எந்த வகையிலாவது உணர்த்தப்படுகிற பொழுது, சுட்டி காண்பிக்கப்படுகிற பொழுது அல்லது கொட்டி காண்பிக்கப்படுகிற பொழுது அது தவற ஒத்துக்கிடணும். ஆமாய்யா, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேன், இப்படி வார்த்தையை மீறி நடந்துட்டேன், உங்களோட வார்த்தைக்கு விரோதமாக நான் ஒரு காரியத்தை செய்ய துணிச்சிட்டேன், இது தப்புன்னு நான் இப்போ கொட்டி காட்டப்பட்டுட்டேன், சுட்டி காட்டப்பட்டுட்டேன், உணர்ந்துட்டப்பா அப்படின்னு மனஸ்தாபப்படுகிற மனஸ்தாபம் நமக்கு இருக்குமுன்னா நாமும் செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்ய மாட்டோம். அந்த தப்பை நம்ம தொடர்ந்து அந்த தப்பு தவறுகளுக்குள்ள நம்ம இல்லாதபடி நம்ம அதிலிருந்து வெளிவர முடியும் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதே லூக்கா 18 13 14 வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களுமாக இருக்கிறோம். நமக்குள் அநேக சுபாவக்கேடுகள் மண்டி கிடக்கிறது. பல பாவங்களிலிருந்து நாம் விடுதலாகிவிட்டோம் என்று நாம் பெருமையாக எண்ணிக்கொண்டாலும் ஆவிக்குரிய மனமேட்டுமை நமக்கு உண்டாயிருந்தாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக பாடுகிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். அதில் பலவிதமான தாளந்துகள் தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை அலங்கரித்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தேவனத்திலிருந்து வந்தது என்று நாம் எண்ணாதபடிக்கு நம்முடைய சொந்த சரக்கல்ல, இது தேவன் நமக்கு ஈவாக கொடுத்த காரியம் என்று எண்ணாதபடிக்கு ஆத்மாதயம் செய்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறோம். நம்முடைய பிரசங்கங்கள் அநேகருடைய இருதயத்தை அப்படியாக தொட்டிருக்கிறது, அநேகருடைய பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது, உணர்வுகளை உண்டாக்கி இருக்கிறது, மெய்மனஸ்தாபங்களை உண்டாக்கி இருக்கிறது என்கிற காரியமெல்லாம் இறைவன் நமக்கு ஈவாய் நமக்கு தந்த தாளந்துகள், அது அவருடையது என்பதை நம்ம பல வேளைகளில் இந்த பரிசேனை போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், மறந்துட்டு நம்ம சொந்த காரியம் நினைச்சு ஆவிக்குரிய மனமேட்டுமை நமக்கு கண் சுருகி போயிடலாம். கண் சுருகி போன குருடரை போல நம்ம இருக்கிறோம். இது மாத்திரமல்ல, அநேக சுபாவக்கேடுகள் நமக்குள்ள மண்டி கிடக்கிறது. இன்னும் அநேக சுபாவக்கேடுகள் நமக்குள்ள மண்டி கிடக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? அந்த பரிசேன மாதிரி தான் நம்மளுடைய உள்மனம் இருக்கிறது. நம்மளை ஏதோ ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நினைக்கிறதுனால நம்மளுடைய கேடான காரியங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு
தெரிகிறதே இல்லை, நம்ம இதயத்துக்கு வருகிறதே இல்லை என்று சொல்லி பார்க்கலாம். இப்போ வாசிங்க. ஆனா அது ஆயக்காரன் செஞ்சா நம்ம கிட்ட என்னப்பா இருக்கு, ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவன் அப்படி ஒரு மனப்பான்மை பக்குவம் அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு. வாசிங்க. கண்களை காலத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு கரெக்டா வாய்க்கு நேரம் வைங்க. அப்பனதான் கேட்கும். அப்படிதான் வைக்கணும், மாற்றவே கூடாது. என் தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். வாசிக்க அடுத்த வசனம். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக. ஆமா ஆமா, தன்னை பெரிய ஆளா நினைச்சவன் சின்ன ஆளாக போனான், சின்ன ஆளுன்னு தன்னை ஒத்துக்கிட்டவர் பெரிய ஆள் ஆகி போனான்னு இங்க எழுதப்பட்டிருக்கு. நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கிறது பெரிய பாவமாக்கும். என்கிட்ட அது இருக்கு, இது இருக்கு, தாளம் இருக்கு, அப்படியாக இப்படியாக நினைக்கிறது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், உணரணும். நம்ம என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஆயக்காரன் சொன்னால் ஆங்கிலத்தில் இப்போ நம்ம விளங்குற மாதிரி சொன்னால் என்ன தெரியுமா, வரி வசூலிக்கிறவர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். வரி வசூலிக்கிறவர்னா கூட நமக்கு தெரியாது. நல்ல அந்த போஸ்டருடைய தன்மையை நம்ம சரியா உள்வாங்கிக்கிடணும் அப்படின்னா அவர் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், பெரிய போஸ்ட்ல இருக்கிறவரு. அவர்கிட்ட இருந்த தாழ்மை இந்த பரிசைகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. பெருமை கண்ணை மறைச்சிரு பார்த்துக்கிறேன், ரொம்ப கவனமா இருக்கலாம். பெருமை மாத்திரம் இல்லை, நிறைய பொறாமை, நிறைய மதிகேடான காரியங்கள், தூசணமான காரியங்கள், நிறைய காரியங்கள் நமக்குள்ள, அநேக குணக்கேடுகள். நீண்டகால விசுவாசி ஊழியக்காரலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள மண்டி கிடக்கு, நிறைய அடைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். மண்டி கிடக்குன்னா அடைஞ்சு கிடக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இந்த வேதத்தை பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 5 வரைக்குள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிற குறைபாடுகளையும் தவறுகளையும், நமக்குள்ள இருக்கிற நிச்சமீதியாக இருக்கிற இந்த சுவாபக்கேடுகளையும் நம்ம உணர்றவங்களா இருக்கணும். அதற்காக வருத்தப்படுறவங்களா இருக்கணும், அதற்காக துக்கப்படணும், அதற்காக மனஸ்தாபப்படணும், மெய் மனஸ்தாபம் நம்மகிட்ட இருக்கணும். அப்போ அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையும் வெற்றியும் கிடைக்கும். அது நம்ம விட்டு போயிடும். நான் இன்னும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பேதுரு மனக்கசந்து வெளியே போய் மனக்கசந்து அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தப்ப நினைச்சு அவர் அழுதார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் அந்த தப்பு அந்த தவறோட வாழ்க்கையில திரும்ப ஒரு நாள் உண்டாகலை. நம்ம செய்ததையே செய்யறோம், திரும்ப வந்து அதையே நம்ம பாவரிக்க செய்யறதாக இருக்கிறோம். திரும்பவும் போயிட்டு அதே தப்ப நம்ம திரும்பவும் செய்து பாவரிக்க செய்கிறதா இருக்கிறோம். இது ஒரு ரொட்டீனான ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில தொடர்கிறது. ரொம்ப வருத்தமான காரியமாக்கும். கோபப்பட்ட இச்சித்தேன் துணிகரமான பாவங்களை கூட காலகாலமாக செய்து கொண்டு காலகாலமாக ஐக்கியம் செய்கிறவர்களும் நம்ம ஊருக்குள்ள இருக்கிறார்கள். அது ரொம்ப வருத்தமான விஷயம். இதையா போக மாட்டேங்க, இதுதான் நம்மளை விட மாட்டேங்க. அதை குறித்து நமக்கு மனஸ்தாபம் இல்லைங்கிறதா முக்கியமான காரியமாக இருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நம்மளை பார்க்கறது கிடையாது, மற்றவங்களை பார்க்கறதுல நம்ம கில்லாடிகள். நம்மளை பார்க்கறது கிடையாது, நமக்குள்ள மண்டி கிடக்கிற சுவாபக்கேடுகள், பலவீனங்கள், திரும்ப செய்கிற பாவங்கள், தவறுகள் நமக்குள்ள நடக்கிற அந்த காரியங்களை குறித்து நமக்கு உணர்வே கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்லுது பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. 7:3 முதல் 5 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில்
உன் சகோதரனை நோக்கி நானும் கண்ணிருக்கும் திரும்ப எடுத்து போடட்டும் அங்க வாப்பா, உன் கண்ணில் துரும்பு இருக்கு, அதெல்லாம் எடுத்து போடட்டும் என்று சொல்லுதபடி நீ எப்படிப்பா சொல்ற? ஏ மாயக்காரனே, ஐயோ மோசமான வார்த்தை. மாய்மாலம் பண்றவனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்ப எடுத்து போட ஓய்வார். அதுக்கப்புறம் சகோதரன் கண்ணில் இருக்க திரும்ப எடுத்து போறதுக்கு வகை பாரு அப்படின்னு அங்க திட்டமா எழுதப்படுது. அல்லேலூயா. உத்திரம்னா இங்க மச்சு பாவி இருக்க, இந்த உத்திரத்தை சொல்லல. அந்த உத்திரம் என்னது தெரியுமா? உத்திரம்னா கண்ணுல ஏதோ மோசமான கண்ணே பறி போகிற மாதிரி ஒரு உத்திரம், ஒரு வியாதி, நோய், ஒரு கண் நோய், கண்ணுடைய பார்வையே பறி போகிற அளவுக்கு ஒரு கண் நோய் எனக்கு இருக்கு, கண் மங்களாயிட்டு, கண் பார்வையே போக போது, கண்ணே நம்ம பறிச்சிடக்கூடிய ஒரு கொடிய நோய் கண்ணில் தாக்கி இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஏத்தால இருக்கிற இந்த சகோதரன் கண்ணில் துரும்பு இருக்குன்னு நான் சொல்றேன். வா, நான் எடுத்து போடுதேங்க. எப்படிப்பா நீ எடுத்து போடுவ? உன் கண் பார்வையே பறி போக போகுது, உன் ஆவிக்குரிய வெளிச்சமே பறி போக போகுது. நீ எப்படி அடுத்தவங்க கண்ணில் உள்ள உத்திர துரும்ப நீ எடுப்பா? சின்ன குறைய ஏன் உனக்கு முன்ன நல்ல தெரியுது, அதை பெருசுபடுத்தி பேசுற அப்படிங்கிறது அதனுடைய விளக்கமா இருக்குது. அப்போ மற்றவங்க குறைய பார்க்கறது காரியம் இல்லை, மற்றவங்கிட்ட இருக்கிற நல்லதை பார்த்து அது என்கிட்ட இருக்கான்னு பார்த்து அது என்கிட்ட இல்லை அல்லது குறைவா இருக்கு சரியா இல்லைன்னா அதை பார்த்து அது எனக்குள்ள உருவாக்குறதுக்கு நான் பிரயாசப்படணும், ஜெபம் பண்ணணும். கர்த்தரத்துல கிருபையாக அந்த சகோதரர் இருக்கிற நல்ல காரியம் எனக்குள்ள வரட்டும் அப்படின்னு நம்ம ஆண்டவரத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளலாம். சில காரியங்கள்ல சில தேவண்ட பிள்ளைகளால் ஒளி எனக்கு முன்னால் இருக்கிற அந்த கூட இருக்கிற ஒளிக்காரர்கள்ட்டையோ ஒரு நல்ல பலமான நல்ல ஒரு விசேஷத்தமான சில காரியங்களை இருக்கிறத நான் கூர்ந்து உற்று கவனித்திருக்கிற பொழுது ஆண்டவர் அவங்களை குறித்து நான் சந்தோஷப்பட்டது மாத்திரம் இல்லை, அதை குறித்து ஆண்டவருக்கு நான் ஆண்டவரத்தில் சோத்திரம் பண்ணியிருக்கிறேன். இந்த பெரிய பொறுப்புகள் இவர்களுக்கு இடத்துல கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் அவங்கள்ட்ட காணப்பட்ட நல்ல காரியங்களை குறித்து எனக்கு இருந்தது உண்டு. அதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார்? அப்ப அடுத்தவங்க குற்றத்தை பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளும் நம்ம விளங்கிக்கிட மாட்டோம், இருக்கிறதும் இல்லாம போயிடும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல காரியம் நமக்குள்ள வைத்திருக்கிறான, உண்டாக்கி வைத்திருக்கிறான், உருவாக்கி வைத்திருக்கிறான நல்ல காரியங்களும் காணாம போயிடும். புரியுதா? அப்போ பேதுருவை போல சமய சந்தர்ப்பங்கள்ல நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற குட்டி பாம்புகள், குட்டி சாத்தான்கள், இதெல்லாம் வெளியே தலையை காட்டுற பொழுது கண்டிப்பா ஆவிக்குரியவர்கள் நமக்கு உணர்வு இருக்கலாம். உணர்வு இந்த சாத்தான், இந்த குட்டி பாம்பு, இந்த காரியம் இன்னும் நமக்குள்ளதான் இருக்கு, இது வெளியே போயிட்டு போகல அப்படிங்கிற உணர்ந்து அதுக்காக பேதுரு ஐயாவை போல என்ன செய்யணும், மனம் கசந்து தேவசமத்தில் விண்ணப்பிக்கணும், அழணும். மனஸ்தாபம் வந்தாதான் ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாளையாவது, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்காதும், இல்லை 4 வருஷம் கழிச்சாலும் அந்த பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க. அந்த பலவீனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள் சொன்ன அந்த விடுதலை உங்களுக்கு உண்மையா உங்களுக்குள்ள உண்டா இருக்கும், லபிக்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னா அது உள்ளக்குள்ளே தான் இருக்கும். அந்த சாத்தா குட்டி சாத்தா உள்ளதான் இருப்பான். அது அப்பா உங்களுடைய ஜீவத்தில் அது தலையை காட்டிக்கிட்டு தான் இருக்கும், அது போகாது. ஏன்னா உங்களுக்கு மெய்மனசாபம் இல்லை. சங்கீதம் 19:12 நீங்க வாசித்து பாருங்க. அதை கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டிய அநேக காரியங்கள்
நமக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல காரியங்கள் இருக்கு, அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது கத்துடையதுங்கிறத பல வேளைகளில் மறந்து போகிறான். நல்ல பிரசங்கம் பண்ணாலும் சரி, நல்ல ஆத்மாதயம் பண்ணாலும் சரி, நல்ல பாடினாலும் சரி, ஆவியில் வல்லமையா கை கொடுத்தாலும் சரி, நல்லா பாடினாலும் சரி, நற்காரியங்கள் நம்மிடத்துல காணப்பட்டாலும் சரி, இதெல்லாம் நம்முடைய சொந்த சரக்கு இல்லை. இது வந்த சரக்கு, இது ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்குள்ள வந்ததுனால நமக்குள்ள உண்டான ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போறோம். பல வேளைகள்ல நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மனவேண்டியம் வந்துடுது, நம்ம பெரிய ஆளாக்கம். இது வந்ததுனால ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்பப்போ அதனுடைய விஷம் உள்ள இருந்து அந்த குட்டி பாம்புகள் என்ன செய்கிறது, விஷத்தை கக்கிக்கிட்டு தான் இருக்கு. அது நம்முடைய ஜீவியத்தை கரப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு, ஜீவியத்தை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை அது கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. மனஸ்தாபப்படணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு இன்றைக்கு போதிக்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. லூக்கா 19 சங்கீதம் 19:12 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே, என்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்கு அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளை உணர்கிறவன் யாரு, ஒத்துக்கொள்கிறவன் யாரு அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரரு இங்க கேட்கறதாக எழுதி வச்சிருக்கிறது. வாசிங்க. ஆமா, இது மறைஞ்சு ஒளிஞ்சு கிடக்குது, எனக்கு தெரியாம எனக்குள்ள இது இருக்கிறதுங்கிறது காலம் வேலையும் சமயமும் சூழ்நிலையும் வருகிற பொழுதுதான் எனக்குள்ள இது இருந்திருக்குங்கிறது, உள்ளுக்குள்ள ஒளிஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறது. எனக்கு சமய சந்தர்ப்பங்கள்ல தான் அது எனக்கு தெரிஞ்சுக்கல. இது உனக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரிஞ்சிட்டல. தெரிஞ்ச பிறகு அது இருக்கட்டும்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு மோசமான ஆள் ஆவிக்குரியவன் சொல்லிக்கிற உங்களுக்கு அழகான காரியம் இல்லை, மோசமான காரியம். நம்ம ஒரு மோசமான ஆள். அதுல இருந்து எப்படியாவது நம்மளை விடுவிச்சுக்கிடணும். அதற்கு பேதுரு ஐயா போல மெய் மனசாகணும். அதுக்காக நம்ம துக்கப்படணும், வெக்கப்படணும். நல்ல சொல்லாத துக்கப்படணும், வெக்கப்படணும். செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நீ எப்ப மன்னிக்கலையோ அப்பவே நீ செத்து போயிட்ட ஆவிக்குரிய ரீதியா. இதெல்லாம் என்னுடைய ஜபத்தினாலும் என்னுடைய உபாசத்தினாலும் என் கடினமான பிரயாசத்தினாலும் இது எனக்கு உண்டான காரியம் அப்படின்னு எப்ப நினைச்சியோ அப்பயே நீ விழுந்துட்ட. பல வேலைகளில் நம்ம தடுக்கி விழுந்துறதுக்கு முன்னால நமக்கு முன்னால தடுக்கல சாத்தான் போடுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறைவுண்டாக்க பார்க்கான், ஊழியத்தில் ஒரு குறைவுண்டாக்க பார்க்கிறான் அப்படின்னு தெரிய வருகிற பொழுது ஆண்டவர் பேதுருவை முன்கூட்டியே எச்சரித்தது போல ஏதோ ஒரு சொப்பனத்து மூலமாகவோ அல்லது தரிசனத்து மூலமாகவோ இல்லை யார் மூலமாகவோ ஆண்டவர் எந்த வகையிலாவது நம்மளை எச்சரிப்பார். நம்ம பேதுரு மாதிரி இந்த விஷயத்தில் இருந்துடக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். மார்க் 14:30 வாசி பாருங்க. மார்க் 14:30. மார்க் 14:30 என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. கர்த்தர் சொன்னது அங்கே எழுதியிருக்கு. நீ ஒன்ன நம்புற, உன்னோட பலத்தை நம்புற. நீ ஒன்ன நம்பாத, உன் பலத்தை நம்பாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. என்ன நம்பு, என் வார்த்தையை நம்புன்னு சொன்னாரு. ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் ஆண்டவரை காட்டில பேதுரு தன்னை நம்பினாரு, தன்னுடைய பலத்தை நம்பினாரு. வாசிங்க மார்க் 14:30.
இயேசு அவனை நோக்கி இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே ஆமா சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே 2 நேரம் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய். 3 நேரம் நீ மறுதலிப்பாய்னு ஆண்டவர் என்ன சொன்னாரு? கரெக்டாக மார்க் 14:30 ஆண்டவர் சொன்னாருன்னு அங்கே எழுதியிருக்கு. உண்மையா சொல்றேன்னு அழுத்தி சொன்னாருன்னு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மெய்யாகவேன்னா உண்மையா சொல்றேன்னு அழுத்தி சொன்னாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப 29 முதல் 31 வரைக்கும் நீங்க இப்போ வாசி பாருங்க. அதற்கு பேதுரு உமது நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் இடர்கள் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதுக்கு 2 தரம் கூவுறதுக்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று அதுக்கு திரும்பவும் இவரு ரெட்டிச்சாரு, ஆண்டவரு ரெட்டிச்சாரு, இவரு ரெட்டிச்சாரு. வாசிங்க அடுத்த வசனத்தை 31. அதற்கு திரும்பவும் பேதுரு நான் உம்மோட சாக வேண்டியது இருந்தாலும் சாவேனே அன்றி பொம்மை நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா உறுதியாக சொன்னாரு. இவர் சொன்னதை பார்த்து கூட இருந்த எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, மற்ற அப்போஸ்தலர்களும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பாக சில சம்பவங்களை கர்த்தர் தான் கொண்டு வந்தோம் அல்லது தரிசனங்களமாக சொப்பன மூலமாகவோ நாளைக்கு நடக்க போகிறத நம்ம ஏதோ ஒரு சிக்கல்ல ஒரு தவறுல மீறுதலுக்கு உட்பட போகிற காரியத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லலாம். இல்லது ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகிற போல சில காரியங்களை நமக்கு சுட்டி காட்டலாம், கோடிட்டு காட்டலாம். அப்படிங்கிறத நம்ம எண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் பல வேளைகளில் இப்படி நான் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாயிருக்க முடியும். நாளைக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு மனஸ்தாபத்துக்கு ஏதுவான ஒரு வருத்தமான ஒரு மனஸ்தாபம் இல்லை ஒரு சண்டை சச்சரவுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் முந்தின நாளே கர்த்தர் என்ன செய்வார்? ராக்கால சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ நமக்கு அதை அவருக்கு காண்பிப்பார். அப்போ ஆரம்ப காலங்களில் அதை நம்ம மறந்துடுவோம். இல்லை அதை மறந்துடுவோம். ஒரு முக்கியமாக அதை மனதில் கொள்ளாமல் கவனிக்காமல் விட்டுருவோம். அதே மாதிரி ஒரு சமாதான கேடு குடும்பத்தில் உண்டாயிரும். முண்டாகி முடிஞ்ச உடனே டக்குன்னு நமக்கு நேற்று ராத்திரிக்கு நமக்கு உண்டான அந்த வெளிப்படுத்தல் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓ, தப்பு பண்ணிட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே, கர்த்தர் நேரத்தையே நமக்கு காண்பிச்சாருன்னு ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு உங்களுக்கு கூட இருக்குமா இருக்கும், இது கேட்கறவங்களுக்கு இருக்குமா இருக்கும். வரப்போறதை கர்த்தர் முன்னறிவிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு சோதனைக்கு உட்படக்கூடாது என்பதற்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோதனைக்கு உட்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும்படி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை சில வேளையில நமக்கு காண்பிப்பாரு. அப்ப அடுத்து சுதாரிச்சுக்கிடுவோம். இன்னைக்கு இப்படி ஒரு காரியம் வந்திருக்கு அப்படின்னு உடனே காலையில முளைக்காலில் விழுந்து ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது நான் அதுக்கு தப்பிக்கொள்றதுக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோம்னா அந்த நேரம் அந்த அப்படி ஒரு நல்ல சமாதானமாக போன மாதிரி இருக்கு. திடீர்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், இல்லைன்னா நம்மவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை சொல்லணும்னா நம்மளும் சூடாயிடுவோம். சூடான உடனே அங்கே ஒரு பெரிய கலவரமே உண்டாயிரும். அப்போ அந்த காரியத்தை மனதில் இருத்தி வச்சுக்கிட்டு சோத்திரத்துக்கு இருந்தோம்னா அப்படி ஒரு காரியத்தை சாப்பிட்டு அங்கே தூண்டுற பொழுது ஜாக்கிரதையாயிருன்னு கர்த்தர் எச்சரிச்சிருவாரு. அப்புறம் அப்படியே நம்ம கொடுக்குற அந்த கோபத்தை அல்லது இந்த சுவாபத்தை நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கிறோம்னா வாழை முறுக்கி சுருக்கி வச்சுருவோம். அந்த நாளில் நம்ம தப்பிவிடலாம். அப்படி தான் ஆண்டவர் இவருக்கும் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கிறது. நமக்குள் இருக்கிறான சுபாவக்கேடுகளை, குணக்கேடுகளை, இன்னும் இருக்கிறான நாம் செய்கிற தவறுகளை, தப்புகளில் இருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு கர்த்தர் ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார். பேதர்கிட்ட இந்த காரியம் இருந்துச்சு, பேதர்கிட்ட அந்த நல்ல காரியம் இருந்துச்சு. ரெண்டு நமக்கு
ஒன்று முன்னுதாரணமாகவும் ஒன்று திருச்சாந்தகமாகவும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திர செலுத்துவோமாக. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தை வாசித்து பாருங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக பவுல் இந்த கொரிந்து சபையாரை ரொம்ப கடித்து கொண்டிருக்கிறாரு. அது கடித்து கொண்ட பொழுது அவங்க அதுக்காக ரொம்ப மனஸ்தாபப்பட்டிருக்காங்க, வெட்கப்பட்டிருக்காங்க, துக்கப்பட்டிருக்கிறாங்க. நமக்குள்ள இப்படி ஒன்று இருக்க நாம் இப்படி இருக்கிறோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரரோ யாரோ ஒருவர் நம்மிடத்தில் உள்ள காரியத்தை நமக்கு சுட்டி காட்டினா அதை நியாயப்படுத்துறதுக்கு நான் இல்லை சரி, நான் சரியாக தான் இருக்கேன், நான் என்கிட்ட தப்பு இல்லை, நான் சரியாக தான் இருக்கிறேன் நியாயப்படுத்துறதுக்கு நம்ம முற்படக்கூடாது. இருக்கிறதானே சொன்னாங்க, இருக்குதானே, அது நமக்கும் தெரியுது தானே. பல வேளைகளில் இந்த தப்பை நம்ம உணர்ந்துருக்கோம் தாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு ஆகிட்டு அப்படின்னு துக்கப்படணும், வெட்கப்படணும். அதான் ஆவிக்குரியவர்களுடைய நிலைப்பாடு என்று நான் சொல்லுகிறேன். வாசிங்க 2 கொரிந்தியர் 7-8-9 வசனங்களை வாசிங்க. ஆதலால் நான் உங்களை நிருபத்தினால் துக்கப்படுத்தி இருந்தோம், கொஞ்சம் பொழுதாகிலும் துக்கப்படுத்துறது என்று கண்டு நான் வருத்தப்பட்டிருந்தாலும் இப்பொழுது நான் மனஸ்தாபப்படுகிறது இல்லை. நான் ரொம்ப சந்தோஷப்படுறப்பா. நீங்க துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நீங்க துக்கப்பட்டதுக்காக நான் சந்தோஷப்படுவேன். நான் சொன்னதுக்காக நீங்க துக்கப்படல. ஐயா அப்படி சொல்லிட்டாரு, ஐயா நம்மகிட்ட இப்படி ஒரு குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டாரு, குறை இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி துக்கப்படுகிற துக்கம் அல்ல, அது லௌகிக துக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஐயா சொன்ன மாதிரி தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு துக்கப்படுறதா நீங்க துக்கப்பட்டீங்க, அதனால நான் இப்போ உங்களை குறித்து சந்தோஷப்படுறேன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறேன். வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு, ஆமா, நம்ம குற்றத்தை உணர்ந்து பார்த்து துக்கப்படுறதும் வெட்கப்படுறதும் அதற்காக மெய் மனஸ்தாபப்படுகிறது தான் தேவனுக்கு ஏற்ற காரியம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்பனா தான் நமக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாகும். அப்பனா தான் நம்ம அந்த தீமையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். இல்லை நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, அப்படி அல்ல, அப்படி அல்ல அப்படின்னு சொன்னோம்னா அது இன்னும் ஸ்ட்ராங்கா நமக்குள்ள வேர் விட்டு இன்னும் அது பலமாயிடும். அந்த சுபாவம் அல்லது இந்த தவறு, அந்த பாவம். 10-11 வாசித்து பாருங்க. அப்போ அந்த தேவனுக்கேற்ற துப்பம் அந்த பேது இருக்கிறத போல அந்த மெய் மனசாவும் அந்த கொரிந்து சபையாருக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் அவர் கடிஞ்சு கொண்ட பொழுது கண்டிப்பாக அவர் சொன்ன பொழுது அவர்களுக்கு உண்டானதுனால உள்ள ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதுக்கு, ஐயோ திரும்ப இந்த தப்பை செஞ்சுட்டேனே, ஐயோ திரும்ப இந்த தப்பை செய்யறேன்னு மனஸ்தாபப்படுறதுக்கு இடம் இல்லாமல் அதுல இருந்து ஒரு ரட்சிப்பு, அதுல இருந்து ஒரு மெய்யான விடுதலை தேவனிடத்திலிருந்து மனம் திரும்பலை உண்டாக்கிறோம். பாருங்கள், அவர் சொல்றாரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்க உண்மையிலே உங்க தப்பை ஒத்துக்கிட்டதுனால, வருத்தப்பட்டதுனால, ஏற்றுக்கொண்டதுனால அப்படி சொல்லி சொல்றாரு. பாருங்க, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே. ஆமா, இனி இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஜாக்கிரதை உண்டு பண்ணிட்டு இனி இந்த குற்றம் நம்மகிட்ட வரக்கூடாதுங்கிறதுக்கு அவர் நியாயத்தை நமக்குள்ள கொண்டு வந்துச்சு. இனிமேல் இந்த தப்பு செய்யாத, இனிமேல் இந்த தப்பு செய்யாத அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வை, நல்ல ஒரு ஆத்ம நிலைய, இருதயத்தில் அப்படி ஒரு நிலைய அந்த காரியம் கொண்டு வந்துச்சு. உணர்வுள்ள ஆத்மான இதான், இவங்க தான் ஆவிக்குரியவங்க. ஆமா, அதை கருத்துச்சு. எப்படி நம்ம இந்த கருத்துல இருந்துட்டோமே, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமே, இப்படி ஒரு காரியத்தை பார்த்துட்டோமே, இப்படி ஒரு காரியத்தை பேசிட்டோமே அப்படின்னு ஒரு வெறுப்பு
எவ்வளவு பயம் செய்யும். ஐயோ இனி இப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயம், அந்த பாவத்தை குறிச்சு, அந்த சுபாவ கேட்ட குறிச்சு, எவ்வளவு ஆவலையும், எப்படியாயிலும் இதுல இருந்து வெளியே வந்துடணும் ஒரு ஆவல். எவ்வளவு பக்தியை இனி கர்த்தருக்காக, இந்த கர்த்தர் நாம தூசிக்கப்படுகிறதுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கெடுக்கப்படுகிறதுக்கு, இல்லை தூசிக்கப்படுகிறதுக்கு, நம்ம சாட்சி கட்டுப்படுவதற்கு இப்படி இருந்துச்சு. இனி இது இருக்க கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கி, நமக்குள்ளே ஒரு கண்டிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சுத்தவான்கள் என்று வழங்க பண்ணீங்க. ஆமா, நீங்க ரொம்ப சுத்தம் உள்ளவங்கன்னு வழங்க பண்ணீங்கன்னு ஆண்டவர் இப்படி நம்மளை மெச்சுக்கொள்ளணும். நம்மகிட்ட ஒரு தப்பு இருக்குன்னா அதை நியாயப்படுத்தக்கூடாது. நானா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிதான். அது அப்படி இல்லை, இப்படி இது இப்படி, அது அப்படினால இப்படி, இப்படினால அப்படின்னு நம்ம அதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறவங்களா இருக்கக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு கற்று சொல்கிறது. தன்னுடைய தப்பை உணர்ந்து பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். ஹல்லேலூயா! திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்யவே இல்லை. ஏன் திரும்ப திரும்ப செஞ்ச தப்பை செய்யறோம்? நம்ம மனஸ்தாபப்படலை, துக்கப்படலை, அதுக்காக வெட்கப்படலை. அப்போ நான் தான் வெளிப்படுத்தல் 22:11 சொன்ன மாதிரி நான் மேலும் மேலும் பரிசுத்தமாக முடியும். இல்லைன்னா இருக்கிறதையும் விட்டுட்டு ஒரு கேடான நிலைக்கு நம்மளோட ஜீவியம் போயிடும். நமக்குள்ள ஒரு தவறு இருக்கிற போது ஒரு சுட்டி காட்டுனா ஏற்றுக்கொள்ளணும். கலாத்தியர் 2:11 பேதுருட்ட இருந்த ஒரு குறைவை பவுல் சொன்னாரு. ஏற்கனவே அதிகமாக பார்த்த காரியம் தான். கலாத்தியர் 2:11 அதை முழுத்து வாசிக்க வேண்டாம். அந்த 11ஆம் வசனத்தை மட்டும் வாசித்தா போதும். அதை அவர் ஏற்றுக்கிட்டார். இருந்துச்சு, நடந்துச்சு, ஏற்றுக்கிட்டார். இவன் என்ன எனக்கு சொல்றதுன்னு அவர்கிட்ட அப்படி ஒரு மனப்பான்மை அவர்கிட்ட இல்லை, வரல. பாசுங்க கலாத்தியர் 2:11. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது குற்றம் சுமந்ததினால் முகமுகமா அவர் அந்த காரியத்தை எதிர்த்தாருன்னு அங்கே எழுதப்பட்டிருக்குது. அவர் அதை அப்பவும் அவர் அதை சரி பண்ணிக்கிட்டார். உங்களுக்கு சரி பண்ணினால்தான் தன் மேல அப்படி ஒரு முகமுகமா நேருக்கு நேரு அந்த காரியத்தை சுட்டி காட்டின அந்த பவுல இவரு உள்ளத்துக்குள்ள கசக்கல, பகைக்கல. ஆமா நான் செஞ்சது தப்பு தானே அப்படின்னு அவர் தன்னை சரிப்படுத்திக்கிட்டாரு. அதனால பவுல் மேல அவருக்கு எந்த குரோதமோ விரோதமோ கசப்போ வைராக்கியமோ வரல. அவரை குறித்து சந்தோஷப்பட்டாரு. அவர்கிட்ட காணப்பட்ட, அதுக்கப்புறம் அவர்கிட்ட காணப்பட்ட பவுல் ஐயா கிட்ட காணப்பட்ட நல்ல காரியங்கள் இந்த பேதுரு ஐயா என்ன சொன்னாரு? பாராட்டினாரு, மனமாற பாராட்டினாரு. பதிலுக்கு குற்றம் பிடிக்கல. ஓ நீ மட்டும் ரொம்ப எல்லாத்துக்கும் தெரியாத இருந்தியோ, நீ அப்படி தப்பு பண்ண இப்படி தப்பு பண்ண, உங்ககிட்ட அந்த குறை இருந்துச்சு, உங்ககிட்ட இந்த குறை இருந்துச்சு, நீ அந்த இடத்துல நீ அப்படி நடந்துக்கொள்ள, எப்படி செய்யலையோ பேசலையோ, நீ மட்டும் இந்த பெரிய யோக்கியனா உத்தமனா அப்படின்னு அவரு வீறு கொண்டு எழல, விதண்டாவாதம் பண்ணல பவுல்கிட்ட. இப்போ அவர் பவுல் சொன்னது என்கிட்ட இருந்துச்சு, உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை என்ன செஞ்சுட்டாரு, சரி செஞ்சுட்டாரு. அதனால பவுல் சொன்னது நல்லதுன்னு நினச்சிருக்காரு அவர். இது இப்போ நம்ம தப்பு அவர் கொஞ்சம் எடுத்து சொன்னது நல்லதாக போச்சு, இல்லைன்னா நம்ம இப்படி தான் போய்கிட்டு இருப்போம். அந்த தப்பை திரும்ப திரும்ப நம்ம இன்னும் பல இடத்துல செஞ்சுருப்போம் அப்படின்னு தான் அவர் நினச்சிருப்பார் போல தெரியுது. அதனால தான் பாராட்டினாருன்னு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்கள்ல அவரை குறித்து பாராட்டினாருன்னு எழுதப்பட்டிருக்கு. பவுல் என்ன சொல்றான்னு சில காரியங்கள்லாம் எனக்கு அவனுக்கு முந்தி
சபைக்கு தலைவராக தேவனால் தெரிவு செய்யப்பட்ட எனக்கு, பிரதான அப்போஸ்தலனாக இருக்கிற எனக்கு சில காரியங்கள் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடத்தான அந்த ரட்சிப்பு கடத்தான அந்த காரியங்களை அவன் ஆழமாக அதை பகுத்து போதிக்கிற பொழுது அதை விலக்கி கொண்டதுக்கு எனக்கே ரொம்ப அரிதா இருக்குன்னு அவரு பிராங்கா பேசினாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மேலும் நம்முடைய கர்த்தர் நீடிய பொறுமையை ரட்சிக்கென்று எண்ணுங்கள். எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். வாசிங்க அடுத்து. எல்லா நிருபங்களையும் குறித்து பேசுகிறான். அது ரொம்ப அரிதா இருக்கு அப்படின்னு அவரு பிராங்கா அப்படி பேசினார். எவ்வளவு நல்ல ஒரு அப்போஸ்தலர் பாருங்க, ஒரு தலைவன் பாருங்க. தன்னிட்ட இருக்கிற குறைய சொன்ன பொழுது எகிரி அடிக்கல, சொன்னவங்கள தொலைச்சி கட்டிருன்னு சொல்லி வன்மம் வச்சு தொலைச்சி கட்டல. அவருக்கு தான் தலைவங்க அவங்க தான் தலைவனாக இருக்க தகுதியானவங்க. அதே நேரத்தில் அப்படிப்பட்டவங்கிட்ட காரண நல்ல காரியங்களை இவங்க வெளிப்படையா புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளை கொட்டி காட்டுறதுக்கும் சுட்டி காட்டுறதுக்கும் ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்களை குறித்து நீங்க சந்தோஷப்படுங்க. நானும் சந்தோஷப்படணும், நீங்களும் சந்தோஷப்படணும். சங்கீதம் 141:5 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கிறான். அப்படிதான் அந்த 141வது சங்கீதத்தை எழுதின பரிசுத்தவான் சந்தோஷப்பட்டாருன்னு பார்க்கிறான். நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை சுட்டி காட்டுறதுக்கு கொட்டி காட்டுறதுக்கு நமக்கு உணர்வு இல்லாம சில தவறுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பொழுது அது சரியில் நினைச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது அது சரியில்லப்பா அப்படின்னு உரசி காட்டுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பரிசுத்தவான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத குறித்து அவங்க சந்தோஷப்பட்டதாக அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 141:5 ஒரு ஒருத்தர் வாசித்து பாருங்க. நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்ன போல இருக்கும், அது என்ன அல்லல் தட்ட மாட்டேன். ஆமா, பார்த்தீங்களா? நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது எனக்கு தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். நீதிமான் ஒருவர் குட்டுறாரு, ஒரு உண்மையுள்ள ஒரு தேவண்ட மனுஷனோ யாரோ ஒருவர் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, உங்கள் மேலே பொறுப்பு உள்ளவங்க, உங்கள் மேலே உண்மையிலே உங்களை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு காரியத்தை பார்த்து உங்கள்கிட்ட இப்படி செய்யாதீங்கன்னு அவங்க அதை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, குட்டி காட்டுறாங்க, அல்லது லைட்டாக ஒரு உங்கள்கிட்ட கொஞ்சம் கோபத்தை காட்டுறாங்க, கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நல்லதுன்னு எழுதப்பட்டிருக்கு. உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்கிறவங்க, கடவுளுக்கு பயப்படுறவங்க, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, உங்கள் மேலே உண்மையாகவே ஏசப்பா கருத்தால உங்கள் மேலே பொறுப்பாளியாக இருக்கிறவங்க, உங்களை ஆத்மாவுக்கு உத்தரவாதியாக இருக்கிறவங்க மண்டை வெடிக்கிற மாதிரி உங்களை கொட்ட மாட்டாங்க. லேசாக வலிக்கிற மாதிரி கொட்டுவாங்க, உங்களுக்கு உணர்வு வர்ற மாதிரி கொட்டுவாங்க. அப்போ நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டா நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்ல உங்கள் ஊழியங்களில் நீங்கள் உயர்நிலை அடையலாம், மேலும் வளரலாம். ஹல்லேலூயா! கவனமாக இருந்துக்கங்க. தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவர் மேல இருந்துச்சு, அவர் தலையில இருந்துச்சு. அதனால்தான் அவர் இறைவனை குறித்து இத்தனை பாட்டுகள், தாவீதின் சங்கீதம் தான் சங்கீதங்கள்ல அதிகமா இருக்கு, பாடினாரு. கர்த்தருக்காக அநேக பெரிய காரியங்களை செஞ்சாரு, பக்தி வழக்கம் உள்ளவராக இருந்தாரு.
ஜனங்களுக்கு நீதி நியாயங்கள்லாம் செஞ்சாரு அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவ்வளவு கூட இருந்தாரு. அவ்வளவு ஒரு அபிஷேகம் பட்ட ஒரு தேவண்ட மனுஷன் பச்சை பாரத்தில் பாவம் செஞ்ச பொழுது அவருக்கு உணர்வு இல்லாமல் போயிட்டு, இதை இன்னொரு தீர்க்கதரிசி அவருக்கு சுட்டி காட்ட வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லி 2 சாமுவேல் 12:7 எழுதியிருக்கு. அது மாதிரி நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், நம்மகிட்ட அநேக ஆசீர்வாதங்கள், தாளந்துகள், திறமைகள் இருக்கலாம். நாம் தேவனுக்காக அதிகமாக உபாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். தேவனுக்காக தேவசமத்தில் அதிகமாக காத்து கிடக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். தேவனுக்காக ஓடி ஓடி நமக்கு இருக்கிற பலத்துக்கு அதிகமாக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கலாம். அதனுடைய பலன்களை நாம் காண்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் சில நம்மளை அறியாத சில மதிகேடுகள், புத்தீனமான காரியங்கள் நமக்குள்ள ஒழிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு இந்த காரியத்தில் அவர் உணர்வு இல்லாமல் இருந்தது கூட இருக்கு. அதனால இன்னொருத்தர் அதை சொல்லி காட்ட வேண்டியதாயிட்டு. வாசிங்க 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை தீர்க்கதரிசி தாவீதை நோக்கி, நீ அந்த மனுஷன் போதும். ஹல்லேலூயா. இவர் சொல்ற வரைக்கும் இவர் உணர்வு இல்லாமல் தானே இருந்திருக்கிறாரு. ஒரு விபச்சாரம், அடுத்த மனைவி மேலே நம்ம கை வச்சுட்டோமே அப்படிங்கிற மெய் மனசா வந்த ஆளுக்கு இல்லை. இல்லாமல் போனது மாத்திரமல்ல, அடுத்தடுத்து 9வது வசனத்தை நம்ம வாசி பார்த்தானா, அந்த தப்பை கொடுத்த அந்த மெய் மனசாவும் அந்த வருத்தமும் அவருக்கு அந்த காலகட்டங்களில் இல்லை. செஞ்சது பெரிய தப்பு, ஆனால் அவருக்கு தப்பு, அந்த தப்புக்காக ஒரு மனஸ்தாபப்படாத மனுஷனாக இருந்திருக்கிறாரு. பேதர் மனஸ்தாபப்பட்ட போல மனஸ்தாபப்படலை. சரி, தப்பு நடந்துட்டு ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு தேவசமூகத்துல போய் முகமுப்புற விடல, நெடுஞ்சால கலையா விடல அப்படின்னு தெரியுது. பாருங்க, அவ்வளவு பெரிய தேவண்ட மனுஷனுக்கு இந்த பெரிய பாவம் குத்தலை. அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு, ஒரு விசேஷத்த ஆவி பெற்ற மனுஷனா இருந்தாரு. தேவ ஜனமே மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள். நமக்கு விசேஷத்த காரியங்கள் இருக்கிறது என்று நம்ம ரொம்ப சிந்திச்சு ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம உயர்வு மனப்பான்மை நமக்குள்ள நம்மளை ஐயாம உள்ளுக்குள்ள வந்துட்டுன்னா அப்புறம் நம்மளை வீழ்த்துறது சாத்தானுக்கு லேசான காரியமாக போயிடும். நான் அடிக்கடி சொல்லுகிற போல பொட்டி மேலும் போயிடும், பிடிச்ச மேலும் போயிடும். பெரிய ஒரு ஆவிக்குரிய லாஸ் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டாயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உணர்வில்லாத இருதயம், தப்பை அவர் ஒத்துக்கொள்ளாத ஒரு மனநிலை அந்த காலகட்டத்தில் அவருக்கு உண்டாயிருந்ததுனால தான் இந்த தப்பு இன்னொரு தப்புக்கு வழிவகை வச்சிச்சு. விபச்சாரம் பண்ணவர் கொலையும் செஞ்சார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற தீமையை, சில சுபாவக்கேடுகளை நம்ம உணர்ந்து அதுக்காக நம்ம துக்கப்படலை, வெக்கப்படலை, அதை எப்படியாவது இருந்து வெளியே வந்துடணும்னு சொல்லி அதற்காக நாம் அதிகமாக நாம் உணர்வடைந்து நம்ம பிரயாசப்படலை, நம்ம உருளலை, பிறலை, கண்ணீர் வடிக்கலை, தேவடத்தில் நம்மளை தாத்தலை, ஒத்துக்கொள்ளலைன்னு வச்சுக்கோங்க. இது இன்னொரு அடுத்த பெரிய ஒரு வீழ்ச்சிக்கும் ஒரு பாவத்துக்கும் ஏதுவாயிடும். அப்படித்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஒத்துக்கொள்ளாத இந்த உணர்வு அந்த பாவத்தில் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி அதிகம் இன்னும் ஆழமாக நமக்குள்ள வேறு விட்டு அது இன்னும் பலமாகி இன்னொரு தப்புக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளிடும், அதுக்கு வழி வச்சிடும் அப்படின்னு சொல்லி 12:9 இன்னைக்கு வாசிச்சு பாருங்க. இதுக்கு அப்போ பாருங்க அவ்வளோ பெரிய தேவண்ட மனுஷனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவர் சுட்டி காட்டுகிறவர் என்றால் தாழ்த்துங்கள், வேண்டான்னா விட்டு விடுங்க, சரி என்று ஒத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா அது பேராபத்தான ஒரு காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது ஊழியங்களில். வாசி 9.
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் நான் இந்த காரியத்தை செய்தேன். நீ செய்தாய். அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினாய். செய்து வார்த்தையை நீ அசட்டை பண்ணினாய். யூரியாவின் மனைவி என்ன செய்தாய்? நீ இச்சித்து இப்படி ஒரு பெரிய தப்பை செஞ்ச. அதோட விடல, நீ உணர்வு இல்லாம போச்சு உனக்கு. ஆமா, அவனை கொன்னு என்ன செஞ்சுட்ட? அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு. எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. ஒரு தப்பை ஒத்துக்கொள்ளாதனால இன்னொரு தப்புல போய் விழுந்து சிக்கிக்கிட்டாரு. தப்பு மேல தப்பு வந்துடும். நமக்கு தப்புன்னு உணர்த்தப்பட காரியம் தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதுக்காக மனசாகப்பட்டு வெக்கப்பட்டு அதில் ஆண்டவரை என்னை விடுதலையாக்குன்னு கதறணும். இல்லைன்னா எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு, ஏதோ ஒரு கிராஸ் இருக்கு, ஏதோ ஒரு ஊடுருவல் இருக்கு. அந்த ஊடுருவல் நமக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு மனதையும் உணர்வையும் கொண்டு வந்திருக்கு. இது இன்னும் பெரிய தவறுக்கும் பெரிய நஷ்டத்துக்கும் நம்மளை கொண்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காரியம். பாவத்தை காட்டு சுவாபம் ரொம்ப பொல்லாது. சுவாபக்கேடு ரொம்ப ரொம்ப பொல்லாது. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரன் கதையில கெட்ட குமாரன் பெரிய பாவத்தை செஞ்சவன் கூட பாவத்தை விட்டுட்டு வந்துட்டான். ஆனா தகப்பன் கூட இருந்தவன், ஒரு பாவம் செய்யாதவன், பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டான். அது தகப்பனுக்கு பிரியமா எப்படி நடக்கிறதுன்னு அவனுக்கு நல்ல கைவந்த காரியமா இருந்துச்சு. ஆனாலும் சுவாபம் ரொம்ப கேடுள்ளதா இருந்துச்சு. குணக்கேடுள்ள ஒரு மனுஷனா இருந்திருக்கான் அந்த அண்ணங்காரன். அதனாலதான் தகப்பன் பாவம் செஞ்சு வந்த அந்த மனுஷனை ஏற்றுக்கிட்ட பிற்பாடு தப்ப வளர்ந்து வந்த மனுஷன் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டாலும் இந்த சகோதரனுக்கு அந்த தம்பியை ஏற்றுக்கொள்ள முடியல. வெளியே கோபத்தில் அவர் நின்றுகிட்டு இருந்தாரு. தகப்பன் போய் வழியை அழைச்சாரு, என்னெல்லாமோ சொல்லி கூப்பிட்டாரு. அவருக்கு மன்னிக்கிறதுக்கு சித்தம் இல்லை. அவருக்கு என்ன செய்யல? மன்னிக்கிறதுக்கு அவருக்கு சித்தம் இல்லை. லூக்கா 15:28 வாசி பாருங்க. லூக்கா 15:28. அப்பொழுது அவர் கோபமடைந்து உள்ள போல மனத்துல அந்த தம்பி கூட ஒப்புரவதற்கு அவனை சேர்த்துக் கொள்கிறதுக்கு அவனை அணைத்துக் கொள்வதற்கு மனம் இல்லை. இப்படி ஒரு நல்ல காரியம் நிறைய இருந்த அந்த சகோதரர்கிட்ட இப்படி ஒரு கெட்ட குணம், கேடு கெட்ட குணம் இருந்துச்சு. இது தகப்பனுக்கும் அவனுக்கு உள்ள உறவையே துண்டிச்சிட்டுதுன்னு நம்ம எண்ண வேண்டியது இருக்கு. பின்னால் உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது முப்பத்தொன்னு 32 வாசி பாருங்க. திரும்ப தகப்பன் சொன்னாரு, கூப்பிட்டாரு. சரி, அவரை விட்டுருப்பா, அவனை மன்னிச்சிருப்பா, ஏற்றுக்கொள்ளுப்பான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா இவனுடைய இருதயத்துல இந்த மன்னிக்க கூடாத ஒரு கடினமான உள்ளம் அவனுக்குள்ள இருந்தது. மனக்கடினம் அவன்கிட்ட இருந்துச்சு. என் கூட தானே இருக்கப்பா, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறதெல்லாம் இருக்கப்பா. ஆமா, மரித்தான், திரும்பவும் உயிரோட வந்திருக்கான்பா, காணாம போனான்பா, திரும்பவும் அவன் வந்திருக்கான்பா அப்படின்னு சொன்னாலும் இவன் அந்த அளவுக்கு இந்த காரியத்துல ஒரு மன கடினப்பட்டு போய் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? இந்த மன்னிக்கிற சுவாபமே இவருக்கு இல்லாம போயிட்டு, ஏற்கனவே யாரையெல்லாம் இவர் மன்னிக்கலே தெரியல, எந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் யாரையெல்லாம் மன்னிக்கலே தெரியல. அவரோட மனைவியை மன்னிச்சிருக்க மாட்டார், பிள்ளைகளை மன்னிச்சிருக்க மாட்டார், வேலைக்காரனை மன்னிச்சிருக்க மாட்டார், சமுதாயத்துல சிலர் அவர் மன்னிச்சுக்கோன்றாரு. இது தப்புன்னு இவருக்கு உணர்வு இல்லாம போயிட்டா இல்லாத இவருக்கு அதை இவருக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு தகப்பன் சொல்லியிருந்திருக்கலாம். சொன்ன போதும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லையா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எப்படியோ இந்த பாவத்தில் அவரோட மனம் கடினப்பட்டு போச்சு. மன்னிக்க வேண்டியதுதான். மன்னிக்கிறது இறை சுபாவம்.
அந்த இறை சுபாவம் அவர்கிட்ட இல்லை. இறைவன் கூட இருந்தபோது, தகப்ப கூட இருந்தபோது, அது மன்னிக்க தயவிருந்த அந்த தகப்ப கூட இருந்த போதும் இவருக்குள்ள அது உண்டாகல. இந்த அண்ணன் கிட்ட அது உண்டாகல. அத மாதிரி எத்தனை காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. அது நம்மளை ஆட்டி படைக்கிறது. எல்லா குணக்கேடுகளை காட்டிலும் ரொம்ப பொல்லாதது, மோசமானதுன்னு சொன்னா நான்கிற காரியம் தான். நான்கிற அகங்காரம் இருக்கு பத்தியா? எனக்கு இல்லையா, உங்களுக்குள்ளே யாருக்குள்ளேயோ நான்கிற அகங்காரம் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப பொல்லாத காரியமா இருக்கும். நான் சொன்னதுதான், நான் செஞ்சதுதான், நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன். நான் அப்படிதான் இருப்பேன். இந்த நான் ரொம்ப மோசமானது. அது சிறுகணும். அப்பதான் தெய்வீகத்தில் நம்ம பெருக முடியும். ஆண்டவர் நம்ம கூட பெருகுவார்னு யோவான் 3:30 எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். நான் நமக்கு இருக்கிற நான், இந்த அகந்தை, இந்த அகம்பாவம், தான் என்கிற அகங்காரம் குறையதான் இறைவன் நமக்குள்ள பெருகுவார்னு இங்க தெளிவாக நமக்கு 2 வார்த்தையில எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு தன் தப்ப உணர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சொன்னார், ஆண்டவர் முன்ன சொன்னார். அந்த நேரத்தில் அவர் ஒத்துக்கல. ஆனாலும் அந்த தப்பு நடந்த பொழுது அவர் அதுக்காக மனக்கசந்து அழுதார், ஒத்துக்கிட்டார். அதனால அதுக்கப்புறம் ஒருபோதும் அந்த தப்பை தவிர அவர் திரும்ப வாழ்க்கையில் செய்யவே இல்லை. ஆனால் இன்னொரு மனுஷனை குறித்து வேறு எழுதப்பட்டிருக்கிறது, யூதாஸ் காரியத்தை குறித்து. ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தார், திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். நீ சரியில்லை, நீ ஒருத்தன் இருக்கா, அவன் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். உங்களுக்குள்ள ஒருத்தர் பிசாசா இருக்கிறான்னு சொன்னார். அப்பவும் யூதாஸ் அங்கதான் உணர்வு இல்லை. உங்களை ஒரு என்ன காட்டி கொடுப்பான்னு சொன்னாரு. அப்பவும் யூதாஸ் அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. அப்பவும் அவனுக்கு உணர்வு இல்லை, ஒத்துக்கல, தன்னை தாழ்த்தல. ஐயோ, இப்படி நமக்குள்ள இருக்கிறது, இந்த ஆண்டவருக்கு தெரிஞ்சுட்டேன், நம்முடைய தலைவருக்கு தெரிஞ்சுட்டேன், அவர் நம்மை அறிஞ்சுதான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவன் மனசா விடலை. உங்களுக்கு கூட இந்த பந்தியில இந்த தாளத்துல கையில் இருக்கிறவனே ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான்னு கடைசியில சொன்னார் ஆண்டவரே. உனக்கு புத்தியே வரல. சொல்ல வளரலாம போனதுனால சாத்தா ஸ்ட்ராங்கா அவனுக்குள்ள வந்துட்டான், புகுந்துட்டான். அப்ப நானும் எப்படி எல்லாரும் கேட்டாங்க, சிவனு கேட்டான், தலைவரே குறிச்சி நானா அப்படிங்க. ஆண்டு அப்பவும் தாழ்ந்த குழந்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மாறுக்குள்ள இருந்த யோவானுக்கு கேட்டுட்டா இருக்கோம், நீதான் அப்படின்னு சொன்னாரு. இந்த துணிக்கை துவைத்து எவனுக்கு கொடுக்கணும் அவன் தான் என்ன காட்டி கொடுப்பான்னு சொன்னாரு. சாத்தானவே மாறிட்டான். பார்த்தீங்களா, தப்ப ஒத்துக்கொள்ளாததுனால இவன் சாத்தானாவே மாறிட்டான். தாத்தாததுனால, மனஸ்தாபப்படாததுனால ஒரு துரோகியாவே மாறிவிட்டான். ஆண்டவரை காட்டி கொடுத்தான். மனசகாபமாரன் தமக்கு நியமிக்கப்பட்ட வழியே அவர் போகிறார். ஆனால் எவனால் காட்டி கொள்ளப்படுகிறானோ அவனுக்கு ஐயா அப்படின்னு சொன்னாரு.
அவன் ஐயோடு போயிட்டான். கடைசியில அவனுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. துரோகிகளுக்கு முடிவெல்லாம் அதான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது, நம்ம சொல்லல. நாடு கொண்டு செத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்குரிய அப்போஸ்தலர்களுடைய மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதப்பட்ட அந்த யூதாஸ் கரியத்து கடைசியில தன்னை ஜீவனை அழைச்சிக்கிட்டு நரகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு வேதம் நமக்கு விழிப்பி சொல்லுற ஒரு காரியமாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து நம்மை தாழ்த்த வேண்டும். அதை நமக்கு யாராவது சொல்லுகிற பொழுது அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். துக்கப்படணும், வெக்கப்படணும். அப்போனா தான் நம்ம அந்த தப்புல இருந்து வெளியே வர முடியும். வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்படாமல் அது அழிஞ்சு போய் கடைசியில் தேவ சமூகத்துக்கே நாம் நிரந்தரமாக தூரமாக போகிற ஒரு நிலைக்கும் நாம் தள்ளப்படாமல் காக்கப்படுவோம். இதற்கு இந்த பேர்களில் இருந்த மனக்கசந்த அனுபவம் எந்த சின்னதோ பெரிதான எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துகிறேன். நம்மை தாழ்த்துவோமாக. நாம் இன்னும் பயபக்தி அடைவதற்கு இந்த மெய் மனசாவும் இந்த மனக்கசந்த அனுபவம் நம்மிடத்தில் எந்த ஒரு காரியத்திலும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் நம்ம இன்னும் சுத்தமாக்கி அவரை போல பரிசுத்தமாக்கி நம்மை அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக. ஆமென்.